அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் சார்ந்து மட்டுமே நாம் எடுக்கிறோம். நாம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் ட்ரெஸ்ஸு, நியூஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது, பேட்டர்ன்ஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. சர்டன் ரூல்ஸ் அதை வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். மற்றபடி நம்ம வேறு எதையுமே பயன்படுத்துவது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பப்ளிக் டொமைனில் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் கொடுக்குற வேல்யூ யார் கொடுத்தாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் சேர்த்து நீங்கள் ட்ரெண்ட் லைன்ஸ் என்ன பேட்டர்ன்ஸ் எது நீங்கள் படிச்சிருந்தாலும் அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்களே தவிர இல்லையா தவிர்த்துடுங்க. இது ஒரு அடிஷ்னல் டூல் தான். இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே சென்செக்ஸ், அதுவும் உங்களுக்கு 0 to கால் எப்படி எடுத்துருப்பீங்கன்னு தெரியும். நம்ம கொடுத்துருந்தது 26,200 கால், 132 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், பிலோ இருந்து டவுன் சைடும் இருக்குன்னு சொல்லியிருப்போம். காலையில் அந்த லோ 151 தான், அது கீழே வரல, 132 அங்கேயே இருந்து மேலே போயிடுச்சு. இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு? நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு விலையில் போய் அது திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அங்கேருந்து ஃபால் ஆனது 132 உங்கள் வர டச் பண்ணோன்னே என்ன ஆகுது? இது ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த ட்ரேட் எடுத்துகிட்டு போகுமா என்னங்க, இது வரைக்கும் தான் போகுமா அப்படிங்கிறது தெரியும். அதுதான் அங்கே முக்கியம். ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, அங்கிருந்து கீழே வந்தவர் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிட்டார். ஏன்? ஒய்? இதுதான் மார்க்கெட் மேக்ஸ். நீங்க எவ்வளவு மார்க்கெட் சப்போர்ட் எதை வேணா படிங்க, அதெல்லாம் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணிடாதீங்க, தயவு செய்து சொல்றேன். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கிறது சிம்பிளான மேக்ஸ்ல இயங்கும். சர்டன் ரூலை நாம் அதில் பயன்படுத்தி அந்த சிம்பிளான கால்குலேஷனை பயன்படுத்தி மட்டுமே ட்ரேட். மேக்ஸ் சார்ந்து பிரீமியத்துக்குள்ளேயும் மேக்ஸ் சார்ந்து இருக்கணும். சும்மா பிரீமியம் கால்குலேஷன் சும்மா ஒரு இது டாபிக் எடுத்துட்டு அது பண்ண, அப்படி கிடையாது. 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், அந்த ஃபுல் கால்குலேஷன் எல்லாமே இருக்கணும். அப்படிப்பட்ட மேக்ஸ் கிளாஸ் யார் எடுத்தாலும், உங்க பகுதியில் எடுத்தாலும் போய் கத்துக்கோங்க. இல்லையா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதை சார்ந்து. ஏன் நம்ம போடுற வேல்யூ எல்லாம் ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் அப்சைட் இருந்திருக்கும், இங்க இருந்து மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சிருக்கும். அந்த மார்க்கெட் எங்க எகைன் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இதை வச்சே நம்ம சொல்லிடுவோம், அந்த மார்க்கெட் எங்க திரும்ப ஆகும்ன்றது. ஓகேங்களா? அப்ப மார்க்கெட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப ட்ரை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.